வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பல நோய்களை தீர்க்கும் ஒரே ஒரு சூப். இந்த சூப்பு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. வீட்டில் இந்த பொடியை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த முருங்கை பொடி இதை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம டெய்லியுமே போட்டு குடிக்கலாம். டெய்லி நம்ம கீரை வாங்கி செய்கிறதுங்கிறது பாசிபிள் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிய விட்டுருங்க. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடிய விட்டு எடுத்து வச்சுட்டு 3 நாள் நல்லா காய வைக்கணுங்க. நிழல்லையே காய வைக்கணும். நல்லா பெரிய தட்டில் போட்டு கீரையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நைட் ஆனால் ஒரு துணி மேலே போட்டு மூடி வச்சுருங்க. இது கூட சீரகம், மிளகு, பூண்டு இது 3ஐயும் வறுத்து இது பொடி செஞ்சு வச்சுக்க போகிறோம். இது செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைனா, நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு பித்தத்தை நல்லாவே குறைச்சிருங்க. பித்தம் குறையும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சீராகிடும். நமக்குள்ளே இருக்க பிபி, ஹை பிபியாக இருந்தாலும் சரி, லோ பிபியாக இருந்தாலும் சரி, 2 பேருமே தாராளமாக எடுத்துக்கும் போது உடம்பு ரொம்ப சீராக இருக்கும். இது காலையில் குடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஒன்றுமே செலவே இல்லாமல் அதிக பலன் நமக்கு கிடைக்கும். இதை வாங்கி பொடி மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கி இருக்கக்கூடாது. நல்லா லைட்டாக ப்ரௌனிஷாக வந்தோடனே நிறுத்திடுங்க. ரொம்ப வதக்குனிங்கன்னா கசப்படுத்துரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இது தனியாக எடுத்து வச்சுட்டு சீரகம், மிளகு இது ஃபஸ்ட்டு இதை பொடி செஞ்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு, சீரகம், மிளகு இது ஃபஸ்ட்டு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி குடிக்கும்போது நமக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லா சத்துமே கிடைக்கும். பூண்டும் சேர்த்திருக்கோம். நம்ம உடம்புல பெயின் இருந்தாலும், ஜாயிண்ட் பெயின்ஸ் எங்கே இருந்தாலும் சரியாகும். டெய்லி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 48 டேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு 48 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் இந்த சூப்பு எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். வெறும் 1/4 ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா கொதி விடுறோம். 2 கொதி விட்டாலே போதுங்க. ரொம்ப நேரம் கொதி விடணும்னு அவசியம் இல்லை. கொதி விட்டு எடுத்துகிட்டு வடிச்சிருங்க. வடிச்சிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பெப்பர் போட்டு சேர்த்து குடிச்சுக்கலாம். கொஞ்சம் குழந்தைங்களுக்குனா இந்த காரம் தாராளமே போதுங்க. இதை குடிச்சு பாருங்கள். ஆரோக்கியமாக இருக்கலாம். உடல் எடையும் குறைச்சிக்கலாம். ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குங்க. ஸ்கின்னுக்கும் நல்லா க்ளோயிங் இருக்கும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பொடியை மட்டும் வீக்கெண்டில் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கும் தூவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சூப்பும் வச்சுக்கலாம். நமக்கு நாமே மருத்துவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.